ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சாக்லேட் கப் கேக் தான் பார்க்க போகிறோம். அதை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் 1/4 கப் தயிர் எடுத்திருக்கேன். இது வந்து 10 ரூபாய் தயிர் பாக்கெட் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதே அளவு தான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் 1/4 கப் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கோல்டு வின்னர் தான். அதே கப்பில் 1/4 கப் வந்து பால் எடுத்திருக்கேன். பாலையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு 1 கப் சீனி. நான் இன்றைக்கி சீனி பொடி பண்ணாத சீனி தான் சேர்த்துருக்கேன். 1 கப் சீனி ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு மூடி வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்கை வச்சு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் விடாமல் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீனி வந்து நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் வந்து கோதுமை மாவு. நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து சளிச்சு தான் எடுக்கணும், இல்லைன்னா அதில் கட்டி கட்டியாக இருக்கும். 1 கப் மைதா மாவு, அதுக்கப்புறம் 1/4 கப் கொக்கோ பவுடர். இது ரெண்டுத்தையும் நல்லா சளிச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா சளிச்சிட்டேன். இது சளிச்சு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சோண்டு சால்ட், ஒரு 1/4 ஸ்பூனை விட கம்மியாக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். மிக்ஸ் பண்ண இந்த இன்க்ரீடியன்ட்ஸை மொத்தமாக சேர்க்காமல் நான் வந்து ஒரு 3 திருப்பாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு திருப்பு மாவை கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 2வது திருப்பு கொட்டுங்க. அந்த மாதிரி நான் 3 வாட்டி மாவை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கப் கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இன்றைக்கி வந்து நான் இதை வந்து இட்லி பாத்திரத்தை தான் செய்ய போகிறேன். அதனால் இட்லி பாத்திரத்தை வந்து 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட்டில் வச்சுருக்கேன். இதில் இன்றைக்கி இந்த டீ கப்பில் வந்து நான் கப் கேக் பேப்பர் விற்கிது, அதை வாங்கி இதுக்குள்ளே வச்சுட்டு அதில் வந்து நம்மளோட பேட்டரை ஊற்றி இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் போட்டு உள்ளே வச்சு மூடிட்டேன். ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளோட கப் கேக் வந்து நல்ல சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. இது வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கப் கேக் ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.